ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்ணம்மா சொன்னதை கேட்ட அஜய்க்கு முதலில் அதிர்ச்சியாகத்தான் இருந்தாலும் அவர் ஏதோ தெரியாமல் உளறுகிறார் என்று தான் நினைத்தான். அவள் அப்படி கர்ப்பமாக இருக்க வாய்ப்பிருக்காது என நம்பியவன் அந்த விஷயத்தை அப்படியே மறந்து போனான். ஒரு வாரம் கடந்திருந்த நிலையில் வசந்தை டிஸ்சார்ஜ் செய்வதற்காக அஜய் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றிருந்தான். ஹாஸ்பிட்டலில் ஒரு பெண் டாக்டரிடம் என்னவோ சொல்லி கதறிக்கொண்டிருந்தாள். என்னடா பிரச்சனை என்று அஜய் வசந்திடம் கேட்டான். அந்த பொண்ணோட புருஷனுக்கு ஆக்சிடெண்ட்டாம், பிளட் ஏற்றணும்னு சொன்னாங்க போல். ரேர் பிளட் குரூப் வேறு. அந்த பொண்ணும் அதே பிளட் குரூப் தான். அதனால் ரத்தம் கொடுக்குறேன்னு காலையிலேருந்து கத்திட்டு இருக்கு. அதுக்கு டாக்டர் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. எதுக்குடா வேண்டான்னு சொல்லணும்? அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். இந்த நேரத்தில் பிளட் எடுக்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான் டாக்டர் சொல்லிகிட்ருக்காரு. அதை கேட்டதும் ஏதோ உரைக்க அப்படியே யோசனையில் நின்றான். அதை கண்ட வசந்த், என்ன யோசனை பண்ணிகிட்ருக்க, வா என்று கூப்பிட வசந்தை கூட்டி கொண்டு போய் அவன் வீட்டில் கொண்டு சென்று விட்டு வந்தான். அதன் பிறகு சிந்திக்க தொடங்கியவனுக்கு நிலா கர்ப்பமாய் இருப்பதால் தான் வசந்துக்கு ரத்தம் தரவில்லையோ என்கின்ற குழப்பம் வந்தது. அவனுக்கு அப்பொழுதுதான் நிலாவின் மீது சந்தேக பொறி தட்டியது. அவள் கர்ப்பமாக இருப்பாள் என்பதையே அவனால் நம்ப முடியவில்லை. ஒருவேளை அப்படி இருந்தாலும் அதை தன்னிடம் சொல்லாமல் இருக்க காரணம் எதுவும் இருப்பதாகவும் அவனுக்கு தோன்றவில்லை. அதன் பிறகுதான் அவளை ஊன்றி கவனிக்கவும் ஆரம்பித்தான். தூரத்திலிருந்து நிலாவை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவளிடம் எந்த மாற்றத்தையும் கண்டறிய முடியவில்லை. அவள்தான் அவன் கண்முன்னே வருவதில்லையே. அப்படியே வந்தாலும் புடவை முந்தானையை வைத்து வயிற்றை மறைத்து கொண்டு வேகமாக மறைந்து விடுவாள். இவ்வளவு நாளாய் தோன்றாத சந்தேகம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரிப்பது போல் அவனுக்கு தோன்றியது. ஆனால் நிலாவிற்கோ அவன் தன்னை கண்டு கொள்வானோ என்ற பயம் அவளை கொஞ்சம் கொஞ்சமாய் பிச்சை தின்றது. இப்பொழுதெல்லாம் அவன் பார்வைகள் ஊசி குத்துவது போல் அவளை தொடர்ந்ததை அவள் கவனித்து கொண்டுதான் இருக்கிறாள். அவனுக்கு சந்தேகம் ஏதும் வந்துவிட்டதோ என அவளுக்கு தோன்றாமலும் இல்லை. தெரிந்தால் மட்டும் என்ன செய்துவிடப் போகிறான்? என் குழந்தை என்று உரிமை கொண்டாடி வரக்கூடும். அப்படி அவன் வரும் பட்சத்தில் எப்படியேனும் கஷ்டப்பட்டாவது இந்த குழந்தையை பெற்று அவன் கைகளில் தந்துவிட வேண்டும். அதன் பிறகுதான் அவளுக்கு இறுதியான முடிவான நிம்மதி கிடைக்கக்கூடும் என்று நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் வயிற்றில் அவன் குழந்தையின் அசைவுகளை அறிந்ததிலிருந்து அதன் பட்டு சருமத்தை ஒரு முறையாவது ஸ்பரிசிக்க ஆசை வந்தது. அதை தூக்கி கொஞ்ச அதன் பசி தீர்க்க இன்னும் எண்ணிலடங்கா ஆசைகள் அவளுள் எழத் தொடங்கியது. ஆனால் அதற்கான விதியோ தகுதியோ சிறிதும் தனக்கில்லை என்றெண்ணி இன்னும் உடைந்துதான் கொண்டிருந்தாள். அன்று காலை ஆஃபீஸுக்கு செல்வதற்காக ரெடியாகி டைனிங் டேபிளுக்கு வந்தவன் அண்ணம்மாவிடம் நிலா ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டாளா என்று கேட்டான். இல்லை தம்பி, இன்னும் நிலாமை எந்திரிக்கலன்னு தான் நினைக்கிறேன். பாவம், நேற்று கால்வலின்னு ரொம்ப பெனாத்திட்டு இருந்தது. உடனே நிலாவை பார்க்க அவளது அறைக்கு சென்றான். அங்கு நிலா நன்கு அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தாள். அவளை தொல்லை செய்ய மனமில்லாதவனாய் வெளியே வந்து ஆஃபீஸுக்கும் கிளம்பிவிட்டான். ஆஃபீஸிற்கு சென்றும் அவள் நினைவாகவே இருக்கவே நிலாவிற்கு ஃபோன் செய்தான். திரும்ப திரும்ப முயன்றும் பிஸி டோன் கேட்கவே லேண்ட்லைனுக்கு ஃபோன் செய்தான். அண்ணம்மா தான் ஃபோனை எடுத்தார். நிலா எந்திரிச்சிட்டாளா, சாப்பிட்டாளா? பாப்பா எந்திரிச்சிடுச்சு தம்பி, ஆனால் சாப்பிடல, ஆஃபீஸ்க்கும் போகலை. ஏன் சாப்பிடல? சாப்பாடு கொண்டு போனேன், பசிக்கல, வேண்டான்னு சொல்லிருச்சு. ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிச்சு. சரி என்று அவனும் ஃபோனை வைத்து விட்டான். அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. அவளை உடனே பார்க்க வேண்டுமென்று தோன்றியது. உடனே கிளம்பியும் விட்டான். வீட்டிற்கு வந்தவன் நேராக நிலாவின் ரூமிற்குத்தான் சென்றான். கதவு மூடப்பட்டு இருக்கவே கதவை தட்டினான். கதவு திறந்து தான் இருக்கு, உள்ளே வாங்க என்று அவள் கத்தி சொன்ன பிறகே உள்ளே சென்றான். அவளை கண்டதும் நிலா சற்று பதறித்தான் போனாள். ஆனால் சில நொடிகளிலேயே அதை மறைத்தவள், என்ன அஜய், என்ன வேணும் என்று கேட்டாள். ஒன்றும் இல்லை, சும்மா தான் உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதுதான் வந்தேன். அவளுக்கு உள்ளுக்குள் பந்தய குதிரை ஓடத் தொடங்கியது. அவளை துரத்தி அடிக்க உடனே கோபம் என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்தாள். சும்மாவா? நீங்கள் முதல்ல எதுக்கு என்ன பார்க்கணும்? தயவு பண்ணி போகிறீங்களா? எனக்கு வேலை இருக்குது என்று லேப்டாப்பை பார்த்தபடி கூறினாள். நிலா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியலை. இது என்னோட வீடு, நான் எங்கே வேணால் போவேன். உஷ் என்று பெருமூச்சை வெளியேற்றியவள், என்ன அஜய் வேணும் என்று கேட்கும். நிலா, எனக்கு ஒரு டவுட்டு. நான் தானே நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு உன்மேலே கோவப்பட்டேன், உன்னை வெறுத்தேன். ஆனால் நீ என்னை இன்னும் லவ் பண்ணிட்டு தானே இருக்கிறதா சொன்னேன். அப்புறமேண்டி என்னை கொஞ்சம் கூட கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டேங்கிற. நானே உன்கிட்ட வந்தாலும் விலகி விலகி போகிறேன். எனக்கு காரணம் புரியலை. நீ இன்னும் என்ன லவ் பண்ணுறதானே? அவள் அந்த கேள்விக்கு எந்த பதிலும் கூறாமல் நிற்கவும் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவள் இல்லை என்பது போல் தலையசைத்தாள். ஸோ என் மேலே உனக்கு எந்த ஃபீலும் இல்லை, அப்படி தானே? ஆமாம். சரி, அப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி என் கையை பிடிச்சிக்கிட்டு இன்னும் என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி நீல் கனி வடிச்சியே, அதெல்லாம் பொய்யா? உங்ககிட்ட பொய் சொல்லணுன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அப்போ எனக்கு உங்கள் மேலே லவ் இருந்தது, உண்மைதான். பட் இப்போ இல்லை. ஓ அப்படியா? ஏன்? நானும் என் லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆன் ஆகணும்ல. எத்தனை நாள் தான் நீங்கள் என்னை மன்னித்து ஏற்றுப்பீங்கன்னு உங்களுக்காக வெயிட் பண்ணுறது.
ஸோ அப்போ என்னை விட்டுட்டு மூவ் ஆயிட்ட அப்படி தானே? அவள் ஆமாம் என்பது போல் தலையசைக்க, அவள் பொய்யுரைக்கிறாள் என அவன் மனம் சொன்னாலும் அவள் குரலில் இருந்த உறுதியும் முகத்தில் தெரிந்த தெளிவும் அவனை கொஞ்சம் தடுமாற செய்தது. அவள் எடுத்த காரியத்தை முடிக்க எந்த எல்லைக்கும் போவாள் என்று அவனுக்கு தெரியும். எந்த பொய்யையும் சொல்ல தயங்க மாட்டாள் என்பதையும் தான். ஆனால் அவள் எந்த காரியத்தை சாதிக்க நினைக்கிறாள் என்பதை தான் அவனால் யூகிக்க முடியவில்லை. இவ்வளவு தூரம் சொல்லியும் ரூமை விட்டு வெளியேறாதவனை கண்டு அவளுக்கு எரிச்சலாக வந்தது. அஜய், இன்னும் என்னதான் வேணும்? எனக்கு ஒர்க் இருக்குது, தயவு பண்ணி வெளியில் போங்க ப்ளீஸ். நான் எதுக்கு வெளியே போகணும்? நீ வேலையை பாரு. ஐயோ, நீங்கள் என்னை பார்த்துட்டே இருந்தால் எனக்கு ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் போங்களேன். சரி போகிறேன். உனக்கு டிஃபன் கொண்டு வர சொல்லியிருக்கேன். நீ சாப்பிட்டு உடனே போயிடுறேன். அவளை பார்த்து அவள் நரநரவென பற்களை கடித்தாள். ஏய், போதும் போதும், எல்லா பல்லும் விழுந்துட போகுது என்று அவன் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுதே டிஃபன் வந்துவிட அதை கையில் தந்து சாப்பிட சொன்னான். அவளை முறைத்து கொண்டே அதை வாங்கியவள் வேக வேகமாக அனைத்தையும் விழுங்கிவிட்டு, இப்போவாச்சும் போறீங்களா என கேட்டாள். அப்பொழுது பார்த்து அவனுக்கு ஃபோன் வர கட்டிலில் அமர்ந்தவாறே பேசத் தொடங்கினான். பொறுத்து பார்த்தவள் அவன் ஃபோனை வைப்பதாகவும் தெரியவில்லை, ரூமை விட்டு வெளியேறுவதாகவும் தெரியவில்லை என்பதை உணர்ந்து கட்டிலில் சாய்ந்து அமர்ந்தபடியே லேப்டாப்பில் வேலை பார்க்க தொடங்கினாள். சிறிது நேரம் கழித்து ஃபோனை வைத்தவன் அவளின் வெண்பஞ்சு பாதங்களை கண்டு மயக்கம் கொண்டான். அந்த பாதங்களை அவனது மடியில் வைக்க பார்த்தான். அதில் பதட்டமடைந்தவள் காலை இழுத்து கொண்டு, அஜய் என்ன பண்ணுறீங்க? முதல்ல வெளியே போங்க என்று கத்திவிட்டாள். ஏய் நிலா, ரிலாக்ஸ். இவ்வளவு டென்ஷன் ஆகிற? நான் எதுவுமே பண்ணலையே. கால் வலிக்குதுன்னு சொன்னியாமே, அதுக்கு தான் பிடிச்சு விடுறேன். காலை தான். பயத்தில் எச்சில் விழுங்கியவள், ஒன்றும் வேணாம் ப்ளீஸ், வெளியே போங்க. எதுக்கு என்னை துரத்துறதுலேயே குறியாக இருக்க? காலை பிடிச்சு விட்டுட்டு தான் வெளியே போவேன் என்று அவளது காலை வலுக்கட்டாயமாக இழுத்து அவன் மடி மீது வைத்து பிடித்துவிடத் தொடங்கினான். முதலில் திமிரினாலும் அவளுக்கு இருக்கும் கால்வலிக்கு அவன் கை செய்த ஜாலம் அவளை சொர்க்கலோகத்திற்கு அழைத்துச் சென்றது. அந்த சுகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் கண் சொக்கி தூங்கி போனாள். நன்கு அயர்ந்த தூக்கம். சும்மா கால் பிடித்து விட்டதுக்கே இப்படி தூங்கிட்டாளே, அப்போ எவ்வளோ வலி இருந்திருக்கும் என நினைத்தவன் லேப்டாப்பை வாங்கி கீழே வைத்துவிட்டு உட்கார்ந்தபடியே தூங்கிக் கொண்டிருந்தவளை கீழிறக்கி நன்கு நீட்டி படுக்க வைத்தான். அப்பொழுதுதான் வயிற்றையும் நன்கு கவனித்தான். சற்று பெரியதாகத்தான் இருந்தது. அவள் கட்டியிருந்த சேலையை சற்று விலக்கிவிட்டு பார்த்தவனுக்கு நன்கு புரிந்து போனது அது குழந்தைதான் என்று. அந்த நொடியில் அவனுக்கு அவள் மேலிருந்த அனைத்து கோபங்களும் சட்டென உடைந்து விழுந்தது. தன் மனைவி தனக்கு எந்த துரோகமும் செய்யவில்லை, மாறாக தன் குழந்தையை அவள் வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறாள் என்ற எண்ணமே அவனுக்கு முன்பை விட அவள் மீது அதிக காதலை தந்தது. எதற்காக அவள் கர்ப்பமாக இருப்பதை தன்னிடம் சொல்லவில்லை என்றெல்லாம் யோசிக்கும் நிலைமையிலும் அவன் இல்லை. மனம் மிகவும் லேசாகி சந்தோஷவானில் பறந்தவன் நிலாவின் கையை பிடித்தபடியே கண்மூடி அந்த மகிழ்ச்சியை அனுபவித்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.